வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் 25 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான ஃபிஷ் கறி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னுடைய 7 வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கையில் இந்த குழம்பை இப்போ ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன். நானாக கண்டுபிடிக்கல, இது யூடியூப்பில் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். இது ஒரு கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி, ரொம்ப ஈஸியான மெத்தடு. 25 நிமிஷத்துக்குள்ளே ஃபிஷ் கறி செய்யணுன்னா அதுக்குள்ளே வேகிற மாதிரி ஒரு ஃபிஷ் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், நான் கிங் ஃபிஷ் எடுத்தேன். கிங் ஃபிஷ்ஷோட குக்கிங் டைம் 7 to 10 மினிட்ஸ் தான். உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணால் எடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் சீக்கிரம் வேகிற மாதிரி இருக்கணும் அந்த ஃபிஷ், அவ்வளோதான். மீன் வாங்குறது ஒரு கலை தான். எது ஃப்ரெஷ் மீன், எது பழைய மீனுன்னு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். யூஸ்வலாக எங்கள் அப்பா தான் போய் மீன் வாங்குவார். அவர் ஊரில் இருக்கிறதுனால நான் தான் போய் வாங்கணும். மீன் ஃப்ரெஷ் மீனாக பழைய மீனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச 2 மெத்தட். ஒன்று கில்ஸு கீழே பிளட் இருக்கணும், இருந்தால் அது ஃப்ரெஷ் மீன். அப்புறம் ஃபிஷ்ஷோட பாடி அழுத்தி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அதாவது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், இருந்தால் நல்ல மீன். இல்லைனா இன்னொரு ஈஸியான வழி இருக்குது. கடைக்கார ஏதோ ஒரு ஃபிஷ் எடுத்து போட்டாலும் நம்ம எடுத்துகிட்டு பார்த்துட்டு பையா அச்சா வளதியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனா தேடி கண்டுபிடிச்சி நல்லதாக கொடுப்பான். இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்கே கூட்டின்னு போகிறீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? நீங்கள் எப்படி மீனை சூஸ் பண்ணுவீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளவர், சில்லி பவுடர், ஜஸ்ட் a pinch of மஞ்சத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, லைட்டாக பெப்பர், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு எல்லாம் போட்ட மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரப்பாக கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ இப்படியே மசாலா போட்டக்கூடாது. இதில் மசாலா போட்டிங்கன்னா ஒட்டாது ஃபிஷ்ஷில். அதனால் என்ன பண்ணும், ஒரு டிஷ்யூவோ இல்லை துணியோ வச்சு, நல்ல துணியாக யூஸ் பண்ணிக்கோங்க, கறி துணி யூஸ் பண்ணுவீங்க. ஒரு நல்ல துணியை வச்சு இந்த ஈரத்தில் ஒட்டி எடுத்துக்கணும். ஒட்டி நல்லா ஒரு மசாஜ் போயிட்டு இருந்தால் மூஞ்சில் ஒட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆன வட்டி இதில் மசாலா இப்போ கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே புஷ் காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்குறேன். இந்த பேக்ல புஷ், ரைட்ல புஷ், தி லெஃப்ட். ஃபிஷ்ஷு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். அப்போ தான் எசன்ஸில் நல்லா உள்ளே இறங்கும். இது மேரினேட் ஆகிற கேப்பில் நம்ம ஃபிஷ் கறி செஞ்சிடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தேங்காய், பூண்டு நசுக்கி போட்டாவே போதும். ஒரு வெங்காயம், அதை ஜஸ்ட் 4 கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். நல்லா வாசனையாக இருக்க கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு வரமிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாவும் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்ட பொருள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஃபிஷ் இப்போ வெந்துட்டுருக்குல்ல, இதுக்கு ஃபிஷ் ஆல்மோஸ்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், ஓகே, இதில் சும்மா தாளிக்கிறதுனா மேலே இருக்குது. சூடாகிடுச்சு. இதுக்கப்புறம் எடுத்துகிட்டே இருக்கு. மேலே போட்டு நல்லா தாளிச்சு நல்லா தேங்காய் இது கோல்டன் ஃப்ரை ஆன வாட்டி எடுத்து மேலே போட்டு அது இந்த பக்கம் இப்படி நீட்டு அங்கே பாவத்தை மேலே கொட்டிட்டேன்னா உனக்கு என்னடா போட்டோம்? மங்களா இருக்கு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை ஒன்று போட்டு டெஸ்ட் பண்ணி வச்சு சூப்பராக இருக்குது. இது அடுத்து ஃபைனல். என்னடா புது யாருக்கு மீன்?
என்னதான் கடையில் போய் சாப்பிட்டாலும் நம்மளே ஃபிஷ் கறி வச்சு நம்மளே ஃபிஷ் ஃப்ரை போட்டு நம்மளே சாதம் வடித்து சாப்பிட்றதுல டேஸ்ட்டே வேறு. ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.